ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த JCR இந்த டெஸ்ட் வந்து நீங்க யாராவது ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்க வீடியோல அந்த JCR டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க அவங்கள கிரவுண்ட்ல வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவங்க யார் வந்து நல்லா பண்றாங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணி அவங்களோட என்டியூரன்ஸ், அவங்களோட மொபிலிட்டி, அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எப்படி இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த JCR டெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. J means so இந்த JCR இந்த மூணுக்குமே ஒரு மீனிங் இருக்கு. அது ஒண்ணுனா நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 Jனா ஜம்பிங். இந்த ஜம்பிங் எதுக்கு? லெக் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் நம்ம ஸ்ட்ரென்த் பாக்குறதுக்கு இந்த J சரிங்களா? அதாவது ஸ்டூடண்ட்ஸை நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு பால் இருக்கு, பால் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிக்க வச்சு கீழே வெர்டிகலா ஜம்ப் பண்ண வைக்கணும். மேல வெர்டிகலா ஜம்ப் பண்ணி அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல டச் பண்றானோ அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு 3 சான்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 3 சான்ஸ்ல அவங்க பெஸ்ட் எது பண்ணிருக்காங்களோ அதை நம்ம ஸ்கோர் பண்ணி அவங்களோட வெர்டிகல் ஜம்ப், அவங்களோட லெக் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த JCRல ஃபர்ஸ்ட் இந்த ஜம்பிங் சரிங்களா? நெக்ஸ்ட் சீனா சின்னி. சின்னிங் இது வந்து உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தனுக்கு அண்ட் உங்களோட மொபிலிட்டி பவர் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அதாவது சின்னிங் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அது வந்து பாய்ஸ் பண்ணலாம். ஸ்கூல் பாய்ஸ்க்கு நீங்க ஒரு கேட்டகரி ஏதோ ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அதாவது புல்லப் பால் இருக்குங்களா, அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு சின்ன பண்ண வைக்கணும். ஸோ புல்லப்ஸ் கிடையாது, சின்ன பண்ணி புல்லப்ஸ் கிடையாது, சின்ன பண்ண சொல்லணும். ஸோ ஒரு டைம் ஆஃப் பீரியட் நீங்க வச்சுக்கணும். இப்போ 30 செகண்ட் அதுக்குள்ள அவங்க வந்து எவ்வளவு சின்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணி இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி அவங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென் லாஸ்ட் ஒன் ஆர்னா ஷட்டில் ரன். செட்டில் ரன் இது வந்து உங்களோட ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 20 மீட்டர்ல ஒரு லைன் போட்டுட்டு அவங்கள இங்க நிக்க வச்சு இங்க இருந்து ஓட வச்சு அதே மாதிரி சேம் டைமிங்ல எத்தனை அந்த 1 மினிட் கேப்ல எத்தனை தடவை அவங்க தொட்டுட்டு வராங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி இது வந்து உங்களோட ஸ்பீடு, என்டியூரன்ஸ், அஜிலிட்டி அந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ இனிமேல் தான் சார் நான் பார்த்து பண்ண போறேன்னா நீங்க தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். J ஃபார் ஜம்பிங். ஸோ வெர்டிகல் ஜம்ப் பண்ணணும், அவங்களோட லெக் எக்ஸ்ப்ளோசிவ் எப்படிங்கிறத செக் பண்றதுக்கு. C ஃபார் சின்னிங் கேர்ள்ஸ் மட்டும் தான். இது உங்களுக்கு சின்ன பண்ணணும். ஸோ 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ் கொடுத்து அவங்க எவ்வளவு சின்ன படிக்கிறாங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். R ஃபார் ஷட்டில் ரன். ஸோ 20 மீட்டர்ல வச்சு கோன்ஸ் வச்சு அந்த ஒரு சேம் 1 மினிட் டைம் கொடுத்து அவங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுறாங்க, எவ்வளவு குவிக்கா அவங்களோட சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் இருக்கு அப்படின்றத இது மூலமா செக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட மொபிலிட்டி, ஓவரால் ஸ்ட்ரென்த், லெக், ஹேண்ட் அந்த அஜிலிட்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பிசிக்கல் டைரக்டர் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்க பண்ணி பார்க்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற ஏதாவது இன்னொரு டெஸ்ட்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.